ஃபர்ஸ்ட் பாராடிக்ஸ் ஆஃப் லேர்னிங், அது வந்து கற்றல் உதாரணங்கள் அல்லது கற்றல் முன் உதாரணங்கள் அப்படின்னு சொல்லலாம். இப்ப கற்றல் பாராடிக்ஸம் ஆஃப் லேர்னிங் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஹவு பீப்புள் லேர்ன் அண்ட் கைடு டீச்சிங் மெத்தட்ஸ், எப்படி வந்து மக்கள் வந்து கற்பித்தல் செய்கிறார்கள், அப்ப அவர்களுக்கு தகுந்த மாதிரி எப்படி வந்து நம்ம வந்து கற்பித்தல் முறைகளை வந்து நம்ம உருவாக்குறது அப்படின்றத பத்தி சொல்லக்கூடியதுதான் இந்த பாராடிக்ஸ் ஆஃப் லேர்னிங் அப்படின்றது. இதுல நமக்கு என்னென்ன முறைகள் இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா பிஹேவியரிசம், இது வந்து நம்ம நடத்தையியல் அப்படின்னு சொல்றோம். அடுத்ததாக வந்து காக்னிட்டிவிசம், இது வந்து அறிதிறன் சம்பந்தப்பட்டது. அடுத்ததாக கன்ஸ்ட்ரக்டிவிசம், அடுத்து ஹியூமனிசம் என்ற ஒரு லேர்னிங் இருக்கிறது. அடுத்ததாக வந்து கனெக்டிவிசம். இந்த 5 இதுதான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பிஹேவியரிசம் என்றால் நடத்தையியல். நடத்தையியல் அப்படின்றது என்ன சொல்லுது அப்படின்னா லேர்னிங் அப்படின்றத பத்தி. லேர்னிங் என்பது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய நடத்தையில் ஏற்படக்கூடிய மாற்றம், அதாவது அப்சர்வபிள் பிஹேவியர், சேஞ்ச் இன் அப்சர்வபிள் பிஹேவியர். நம்ம வந்து ஒருவருடைய லேர்னிங் மூலமாக ஒருவரது நடத்தை மாற்றம் அடைகிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். நடத்தை வந்து கற்றலின் மூலமாக மாற்றம் அடைகிறது. அதனால இதை வந்து நடத்தை கோட்பாடு அப்படின்னு சொல்லுவோம், பிஹேவியரிசம் அப்படின்றத. இதோடைய திங்கர்ஸ் பாத்தீங்கன்னா பாவ்லோ, வந்து கிளாசிக்கல் கண்டிஷனிங் அது சொல்லியிருக்காரு. அடுத்தது வந்து ஸ்கின்னர் வந்து ஆப்பரண்ட் கண்டிஷனிங். தார்ண்டைக் வந்து ட்ரையல் அண்ட் எரர், முயன்று தவறி கற்றல். இவங்கெல்லாம் வந்து இதனுடைய பிஹேவியரிஸ்டோட திங்கர்ஸ். இப்ப இங்க லேர்னிங் எவ்வாறு நடக்குது, கற்றல் வந்து இந்த பிஹேவியரிசம் மெத்தட்ல எப்படி லேர்னிங் நடக்குதுன்னு பாத்தீங்க அப்படின்னா ஸ்டிமுலஸ், ரெஸ்பான்ஸ், ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட். ஸ்டிமுலஸ் என்றால் ஒரு தூண்டல், அதுக்கப்புறம் வந்து ரெஸ்பான்ஸ் அதாவது துலங்கல், ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்னா வலுவூட்டுதல். ஒரு தூண்டல், துலங்கல், வலுவூட்டுதல். பாத்தீங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு தூண்டல் கொடுக்குறோம் அப்படின்னா அதற்கு அங்கிருந்து ரெஸ்பான்ஸ் கிடைச்சிச்சு அப்படின்னா நம்ம அதுக்கு வந்து வலுவூட்டுவதற்காக நம்ம ஏதாவது ஒரு பரிசையோ அல்லது ஒரு உணவுப் பொருளையோ கொடுக்கறது, அந்த மாதிரியான மெத்தட். இதுல பாத்தீங்கன்னா ரிவார்ட்ஸ், அப்புறம் பனிஷ்மெண்ட்ஸ் இருக்கும். அப்புறம் பிஹேவியரை சேவ் பண்றது, அதாவது பிஹேவியரை வந்து நம்ம வந்து ஒரு வடிவமைத்தல் அப்படின்னு சொல்லலாம். நடத்தையை வந்து ஒரு சேஃப் ஆக்கக்கூடிய மெத்தட்ஸ் இதெல்லாம் வந்து வரும். அடுத்து இங்க வந்து டீச்சரோட ரோல் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு கண்ட்ரோலர், ஒரு கட்டுப்பாட்டாளர் மற்றும் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்களை வழங்கக்கூடியவராக இருப்பார், வலுவூட்டு அதை வந்து வழங்கக்கூடியவர். அடுத்து இந்த நடத்தை இயல், அதாவது நடத்தை கோட்பாடு, இந்த முறை கற்றல் வந்து எதற்கெல்லாம் பயன்படும் பாத்தீங்கன்னா ட்ரில் அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயத்துல அவங்களை வந்து ட்ரில் பண்றதற்கு, ஒரு அதாவது ஒரு நல்ல பயிற்சியை, அவருக்கு முழுமையான ஒரு பயிற்சியை அளிப்பதற்கு, ஏதாவது ஒரு தொழில் சார்ந்த அல்லது ஒரு இது சார்ந்த பயிற்சி அதற்கு பயன்படும். அடுத்து வந்து ரோட் லேர்னிங், அதற்காக அதாவது மனப்பாடம் செய்து கற்றல், அப்புறம் ப்ரோக்ராம்டு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லக்கூடிய அந்த திட்டமிடப்பட்ட கற்றல், அப்புறம் வந்து நடத்தை மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு ஆகியவற்றில் இது பயன்படுகிறது. அடுத்து நம்ம பார்க்க போறது காக்னிட்டிவிசம். காக்னிட்டிவிசம் அப்படின்றது அறிதிறன் கோட்பாடு. இதோடைய கீ ஐடியா பாத்தீங்க அப்படின்னா லேர்னிங் என்பது என்னன்னு பாத்தீங்கன்னா மனதிலிருந்து, அதாவது மனசு வந்து அறிவை பெறுதல் மற்றும் ஒழுங்கமைத்தல். மனதில் நம்ம வந்து அது மனசுல வந்து பெறுதல், மனதில் அறிவை பெறுதல் மற்றும் ஒழுங்கமைத்தல் அப்படின்னு சொல்றாங்க. அக்வயரிங் அண்ட் ஆர்கனைசிங் நாலேஜ் இன் த மைண்ட், இது வந்து மனதுடன் தொடர்புடையது. இதனுடைய திங்கர்ஸ் பாத்தீங்கன்னா பியாஜே, ப்ரூனர், ஆசபெல் இவங்க. இப்ப இங்க லேர்னிங் எவ்வாறு நடக்கிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து மன செயல்முறைகளில் அதன் மூலமாக நடக்கிறது. அது கவனம் செலுத்துதல், அதாவது நினைவு கூறுதல், சிந்தனை, சிக்கல் தீர்த்தல் போன்ற, அதாவது ஃபோக்கஸ் ஆன் மென்டல் ப்ராசஸ், அதற்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணுகிறது. அடுத்த லேர்னர்ஸ் ப்ராசஸ் அண்ட் ஸ்டோர் இன்ஃபர்மேஷன் லைக் ஏ கம்ப்யூட்டர். லேர்னர்ஸ் வந்து ப்ராசஸ் மற்றும் இன்ஃபர்மேஷனை வந்து ஒரு கம்ப்யூட்டர்ல நினைவகத்துல எப்படி சேமிக்கப்படுகிறதோ அதே போல மூளையில் சேமிக்கப்படுகிறது. அந்த டீச்சருடைய ரோல் பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு கண்டென்ட் ஆர்கனைசர் ஆஃப் த கண்டென்ட். அப்புறம் சில ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்றாங்க,
யூசஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் டு என்ஹான்ஸ் மெமரி அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். நினைவுபடுத்துவது, அதாவது மெமரைஸ் பண்றதுக்கும் புரிந்து கொள்வதற்குமான சில ஸ்ட்ராட்டஜிகளை, உத்திகளை வந்து பயன்படுத்தக்கூடியவராக இருப்பார் டீச்சர் என்பவர். இந்த மெத்தடைய அப்ளிகேஷன் பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கான்செப்ட் மேப் போடுறது, ப்ராப்ளம் சால்விங். அப்படின்னா நம்ம வந்து சிக்கல் தீர்த்தல் அப்படின்னு சொல்றோம், அல்லது புதிர் தீர்த்தல், அப்புறம் கைடட் டிஸ்கவரி, வழிகாட்டுதலன் கூடிய கண்டுபிடிப்பு, அப்புறம் வந்து அட்வான்ஸ் ஆர்கனைசர்ஸ்கள், அதாவது மேம்பட்ட அமைப்பாளர்களாக இருப்பதற்கு இதனுடைய பயன்பாடு. அடுத்ததாக கன்ஸ்ட்ரக்டிவிசம். கன்ஸ்ட்ரக்டிவிசம்ன்றது கட்டுமான வாதம் அப்படின்னு சொல்றாங்க. இது பாத்தீங்க அப்படின்னா லேர்னிங் என்பது ஆக்டிவ்லி கன்ஸ்ட்ரக்டிங் நாலேஜ் ஃப்ரம் எக்ஸ்பீரியன்ஸ். வந்து கட்டுமானவாதம்ன்றது பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றத ஏன் போச்சுங்க, அனுபவங்களிலிருந்து அறிவை என்ன பண்றது அப்படின்னா நம்ம உருவாக்கிக்கிறது. இதற்கு இந்த திங்கர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா பியாஜே, வைகாட்ஸ்கி அண்ட் டூயி. முக்கியமா டூயின்றது நமக்கு தெரியும். டூயி வந்து பிராக்மெட்டிசம், அனுபவத்திலிருந்து கற்றல் அப்படின்றது நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம். அடுத்து இங்க லேர்னிங் எவ்வாறு நடக்கிறது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கற்பவர்கள் முந்தைய அறிவின் அடிப்படையில் புதிய அறிவை உருவாக்குகிறார்கள். முந்தைய அறிவுன்றது அனுபவம், அந்த அனுபவத்தின் அடிப்படையில புதிய அறிவை உருவாக்கி கொள்கிறார்கள். அப்புறம் சமூக தொடர்பு மற்றும் நிஜ உலக பணிகளுக்கு இங்கு முக்கியத்துவம் வழங்கப்படுகிறது. சமூக தொடர்பு, நிஜ உலக பணிகள், அதாவது ரியல் வேர்ல்டு ஒர்க், அதுக்கு வந்து அதிக முக்கியத்துவம் வழங்கப்படுகிறது. டீச்சரோட ரோல் பாத்தீங்க அப்படின்னா டீச்சர் வந்து ஒரு ஃபெசிலிட்டேட்டர் மற்றும் ப்ரொவைட்ஸ் ஸ்கேப் ஹோல்டிங், நல்ல ஒரு கட்டுமானத்தை உருவாக்கி என்கரேஜஸ் எக்ஸ்பிளரேஷன், ஆய்வை ஊக்குவிப்பவராக இருப்பார். இதெல்லாம் வந்து நமக்கு வந்து டீச்சருடைய ரோல். இதனுடைய அப்ளிகேஷன் வந்து எதுக்கு பயன்படுது பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட் பேஸ்டு லேர்னிங், அப்புறம் குரூப் டிஸ்கஷன், இன்கொயரி பேஸ்டு லேர்னிங், அதாவது திட்ட அடிப்படையான கற்றல், குழு விவாதம் மற்றும் விசாரணை அடிப்படையிலான கற்றல் ஆகியவற்றுக்கு இது பயன்படுகிறது. அடுத்ததாக ஹியூமனிசம் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து மனித நேயவியல். மனித நேயவியல் அப்படின்றது முழு திறனை அடைவதற்கு சுயமாக இயக்கப்பட்ட வளர்ச்சி. ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கே வந்து ஒரு சுயமாக அந்த ஒரு இயக்கப்பட்ட ஒரு வளர்ச்சி இருக்கும். அதாவது செல்ஃப் டைரக்டட் குரோத். உதாரணமாக மாஸ்லோவினுடைய ஹையரார்கி நீட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு தேவைகளும் முடிவடைந்த பிறகு அடுத்த தேவைகளை நோக்கி அந்த அவர்களுடைய பயணம் செல்கிறது இல்லையா, அந்த மாதிரி சுயமாக இயக்கப்பட்ட வளர்ச்சி அந்த இது வந்து உருவாகிறது. திங்கர்ஸ் பாத்தீங்கன்னா மாஸ்லோ அண்ட் கார்ல் ரோஜர்ஸ். இவங்க எவ்வாறு லேர்னிங் வந்து இங்க நடக்குது, அதாவது ஹவு லேர்னிங் ஹேப்பன்ஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபோக்கஸ் ஆன் மோட்டிவேஷன், ஊக்கம், அதன் மூலமாக. அடுத்ததாக வந்து செல்ஃப் எஸ்டீம், அதாவது உந்துதல், மோட்டிவேஷன் மற்றும் செல்ஃப் எஸ்டீம், சுயமரியாதை மற்றும் தனித்துவம் ஆகியவற்றில் கவனம் செலுத்துகிறது. இது வந்து லேர்னர் சென்டர்ட், மேலும் தனித்துவத்தை, அதாவது தனியால் வேறுபாட்டை மதிக்கின்றது. அடுத்த ரோல் ஆஃப் த டீச்சர் பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு கைடு, மென்டர், அப்புறம் சப்போர்ட்டிவ் கவுன்சிலராக இருக்கிறார். அப்ளிகேஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அனுபவ கற்றல், எக்ஸ்பீரியன்சியல் லேர்னிங் மற்றும் மாணவர் தேர்வு ஆகியவற்றுக்கு மதிப்புணர்வு அடிப்படையிலான கல்வி, அதாவது வேல்யூ பேஸ்ட் எஜுகேஷன், இவைகளுக்கு இந்த ஹியூமனிசம் பயன்படுகிறது. அடுத்து கனெக்டிவிசம் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஃபுல்லாவே இன்டர்நெட் தொடர்பான மெத்தட். இது வந்து 21st century தியரி. இது வந்து டிஜிட்டல் ஏஜுக்கான தியரி. கீ ஐடியா பாத்தீங்கன்னா லேர்னிங் ஈக்குவல் டு கனெக்டிங் இன்ஃபர்மேஷன் அக்ராஸ் டிஜிட்டல் நெட்வொர்க்கிலிருந்து நம்ம வந்து தகவல்களை பெற்று அதன் மூலமாக கற்றல், அதாவது இன்டர்நெட் மூலமாக கற்றல் அப்படின்றதுதான் இந்த சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா. இதோட திங்கர்ஸ் பாத்தீங்கன்னா ஜார்ஜ் சைமன்ஸ் மற்றும் ஸ்டீவன் டவுட்ஸ். அவங்க தான் ஹவு லேர்னிங் ஹேப்பன்ஸ், எவ்வாறு வந்து கற்றல் நடைபெறுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருங்கிணைப்பு, அதாவது கொலாபரேஷன், டெக்னாலஜி, தொழில்நுட்பம் மற்றும் ஆன்லைன் கம்யூனிட்டிஸ், ஆன்லைன் தொடர்பு ஆகியவற்றின் மூலமாக நடக்கிறது. மேலும் இதுல என்ன சொல்றாங்கன்னா நாலேஜ் ரிசைட்ஸ் இன் நெட்வொர்க்குகளிலேயே நாலேஜ் வந்து தங்கி இருக்கிறது, நாட் ஜஸ்ட் இண்டிவிஜுவல், ஒரு தனி நபரிடம் அல்ல அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ரோல் ஆஃப் டீச்சர் பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து ஒரு கனெக்டராக, அதாவது ஆன்லைனுக்கும் மாணவர்களுக்குமான ஒரு கனெக்டராக அல்லது கியூரேட்டர் ஆஃப் ரிசோர்சஸ், ஆர்வமூட்டக்கூடிய ஒருவராக, அப்புறம் ஃபெசிலிட்டேட்டர் ஆஃப் ஆன்லைன் லேர்னிங். இது அடுத்தது அப்ளிகேஷன் பாத்தீங்க அப்படின்னா இதனுடைய அப்ளிகேஷன் இ லேர்னிங், அப்புறம் மூக்ஸ், அப்புறம் ஆன்லைன் ஃபோரம்ஸ், சோசியல் மீடியா லேர்னிங், இதெல்லாம் பயன்படுகிறது.
இதுல நம்ம சம்மரியில பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து பிஹேவியரிசம்ன்றது ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ் பேஸ்டானது. இதை வந்து நம்ம நடத்தையியல் அப்படின்னு சொல்றோம். பிஹேவியரிசம் தொடர்புடையவர்கள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பவுலோ, அவர் வந்து ஸ்கின்னர், இவங்கெல்லாம் வந்து பிஹேவியரிசம் தொடர்புடையவர்கள். அடுத்த மென்டல் ப்ராசஸிங் காக்னிட்டிவிசம், அதுல வந்து காக்னிட்டிவிசம்ன்றது அறிதிறன் வளர்ச்சி தொடர்பானது. இதுல வந்து பியாஜே, அவர் வந்து அறிதிறன் வளர்ச்சியில வராரு. இது வந்து மென்டல் ப்ராசஸிங் தொடர்பானது. அடுத்த நாலேஜ் கன்ஸ்ட்ரக்டன், அதாவது கன்ஸ்ட்ரக்டிவிசம் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா நம்ம அனுபவத்திலிருந்து நாலேஜை கன்ஸ்ட்ரக்ட் பண்றது, கட்டமைத்தல் அப்படின்னு சொல்லலாம். ஹியூமனிசம்ன்றது பெர்சனல் குரோத், ஒவ்வொரு தனி மனித வளர்ச்சியை வந்து அந்த அடுத்தடுத்த லெவலுக்கான உந்துதலை ஏற்படுத்தும். அப்புறம் கனெக்டிவிசம் அப்படின்றது டிஜிட்டல் ஏஜ், அதாவது லேர்னிங் இன் நெட்வொர்க் மூலமாக லேர்ன் பண்றது அப்படின்றது தான். அடுத்து மாடல்ஸ் ஆஃப் டீச்சிங், டீச்சிங்ல இருக்கக்கூடிய மாடல்ஸ் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். மாடல்ஸ் ஆஃப் டீச்சிங் ஆர் இன்ஸ்ட்ரக்ஷனல் டிசைன்ஸ் strategies that provide structured ways for teachers to present content and for students to learn effectively. அதாவது ஆசிரியர்கள் உள்ளடக்கத்தை வழங்குவதற்கும் மாணவர்களை திறம்பட கற்றுக்கொள்வதற்கும் ஒரு கட்டமைக்கப்பட்ட வழிகளை இதை வந்து இந்த மாடல்ஸ் வந்து வழங்குகிறது. டீச்சிங் மாடல் வந்து எதுக்கு பயன்படுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து உள்ளடக்கத்தை மாணவர்களுக்கு வழங்க மற்றும் மாணவர்கள் திறம்பட கற்றுக்கொள்வதற்கு ஒரு ஆல்ரெடி ஆர்கனைஸ் பண்ணப்பட்ட ஒரு வழிமுறைகள் தேவைப்படுகிறது. அந்த வழிமுறைகளை தான் நமக்கு வந்து மாடல்ஸ் ஆஃப் டீச்சிங் வழங்குகிறது. இதை வந்து ப்ரொபோஸ் யார் பண்றாங்க அப்படின்னா ப்ரூஸ் ஜாய்ஸ் மற்றும் மார்சா வெயில் அப்படின்றவங்க. இது ஈச் மாடல் ஹேஸ் ஏ, ஒவ்வொரு மாடலும் தியரிட்டிக்கல் பேஸ், டீச்சிங் ஸ்ட்ராட்டஜி அண்ட் எக்ஸ்பெக்டட் அவுட்கம்களை கொண்டிருக்கும். இப்போ இதுல என்னென்ன மாடல்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா கான்செப்ட் அட்டைன்மெண்ட் மாடல் ஒன்னு, இரண்டாவது வந்து அட்வான்ஸ்டு ஆர்கனைசர் மாடல், தேர்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா என்கொயரி ட்ரைனிங் மாடல். இந்த 3 மாடல்ஸ் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து கான்செப்ட் அட்டைன்மெண்ட் மாடல். இது வந்து பொதுமை கருத்தை உருவாக்குதல் மாதிரி அல்லது பொதுமை கருத்தை அடைதல் மாதிரி அப்படின்னு சொல்லலாம், CAM. இதனுடைய திங்கர் பார்த்தோம்னா ஜெரோம் புரூனர் தான் வந்து கான்செப்ட் பொதுமை கருத்து உருவாதல் மாதிரியை உருவாக்கியவர். இதனுடைய ஃபோக்கஸ் பாத்தீங்க அப்படின்னா லேர்னிங் பை ஐடென்டிஃபையிங் கான்செப்ட் த்ரூ எக்ஸாம்பிள்ஸ், SR/No எக்ஸாம்பிள்ஸ், அதாவது லேர்னிங் பை ஐடென்டிஃபையிங் கான்செப்ட் த்ரூ எக்ஸாம்பிள்ஸ், அதாவது ஒரு கான்செப்டை எப்படி புரிந்து கொள்கிறார்கள், எப்படி வந்து கற்றுக்கொள்கிறார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சில உதாரணங்களின் மூலமாக கற்றுக்கொள்கிறார்கள். சில உதாரணங்களை நாம் காட்டுகிற பொழுது அது வந்து அதற்கான உதாரணமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு SR/No போன்ற பதில்களை அளிப்பதன் மூலமாக வந்து இதை வந்து உருவாக்குகிறார்கள் அப்படின்றத அந்த கான்செப்ட் அட்டைன்மெண்ட் மாடல்ல சொல்லப்படுற முக்கியமான கான்செப்ட். அடுத்து வந்து ப்ராசஸ் பாத்தீங்கன்னா டீச்சர் பிரசன்ஸ் எக்ஸாம்பிள், அதாவது டீச்சரை வந்து உதாரணங்களை கொடுக்கக்கூடியவர். அதுல வந்து பாசிட்டிவ் அல்லது நெகட்டிவ் உதாரணங்கள் எதை வேணாலும் நம்ம கொடுக்கலாம். ஒரு கான்செப்ட் எடுத்துட்டு அதற்கான பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவ் உதாரணங்களை கொடுக்க போறோம். அதாவது ஆசிரியர் ஒரு கருத்தின் உதாரணங்களை முன்வைக்கிறார். அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா மாணவர்கள் அந்த கருத்தினுடைய அத்தியாவசிய பண்புகளை கம்பேர் பண்ணிட்டு அதை வந்து வகைப்படுத்துறாங்க மற்றும் அதை வந்து ஆசிரியர் கொடுத்த உதாரணம் சரியா இல்லையா அப்படின்றத அவங்க செக் பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்டூடெண்ட் ஹைப்போதீசிஸ் த கான்செப்ட் அண்ட் டெஸ்ட் இட் இன் அகைன்ஸ்ட் மோர் எக்ஸாம்பிள். மேலும் என்ன பண்றாங்கன்னா மாணவர்கள் கருத்தை அனுமானித்த பிறகு மேலும் பல எடுத்துக்காட்டுகளுக்கு எதிராகவும் அந்த உதாரணத்தை வந்து சோதிச்சு பாக்குறாங்க, அந்த அவங்களுடைய கான்செப்டை வந்து சோதிச்சு பாக்குறாங்க. இதுதான் வந்து கான்செப்ட் அட்டைன்மெண்ட் மாடலுடைய பேசிக். அடுத்த ரோல் ஆஃப் டீச்சர் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டீச்சரோட வேலை என்னன்னா உதாரணங்களை கொடுப்பது மற்றும் வந்து அவங்களுக்கு அதை கண்டுபிடிப்பதற்கு வழிகாட்டுவது, கைட்ஸ் டிஸ்கவரி. இப்போ உதாரணமாக என்ன மாதிரி அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கோணம் என்ற ஒரு கருத்தை அவங்கள்ட்ட வந்து வர வைக்கணும். அதற்காக வந்து அவர் என்ன பண்றாரு அப்படின்னா பல படங்களை காண்பிக்கிறார். எப்படின்னா வந்து சில படங்கள் வந்து 3 பக்கங்கள் கொண்டதை காண்பிக்கிறார். சிலது 4 அல்லது பக்கங்களை கொண்டிருக்கும், சிலது 3 பக்கங்களை ஆனால் வளைந்து பக்கங்களாக இருக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் காமிக்கிறாரு. அப்போ வந்து மாணவர்கள் வந்து முக்கோணம் அப்படின்ற அந்த கருத்தை அடைவதற்கு எதெல்லாம் வந்து 3 பக்கங்கள் அப்படின்றத ஃபர்ஸ்ட் அவங்க ஆம் இல்லை அப்படின்றத வந்து சூஸ் பண்ண போறாங்க. அந்த எது முக்கோணம் என்பதை ஆம் இல்லை என்பதன் மூலமாக ஒவ்வொரு படங்களையும் வந்து ஆம் இல்லை என்ற வார்த்தைகளை பயன்படுத்தி
அப்போ வந்து சூஸ் பண்ணி அப்போ ஆம் என்ற படங்கள்லாம் ஒப்பிட்டு அவை எல்லாமே வந்து முக்கோணங்கள் அப்படின்ற ஒரு முடிவுக்கு ஒரு கருத்தை அடைகிறார்கள். இதான் வந்து நமக்கு அந்த கான்செப்ட் அட்டைன்மெண்ட் மாடல். இதனுடைய அவுட்கம் பாத்தீங்கன்னா விளைவு, இந்த லேர்னிங் மெத்தடோட விளைவு பாத்தீங்க அப்படின்னா, அந்த மாடலோட விளைவு பாத்தீங்கன்னா இது வந்து கிரிட்டிக்கல் திங்கிங், அந்த கிரிட்டிக்கல் திங்கிங் மற்றும் கிளாசிபிகேஷன், அப்புறம் வந்து ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில், இந்த மூன்றையும் நமக்கு வந்து அதிகப்படுத்துகிறது. கிரிட்டிக்கல் திங்கிங், வகைப்படுத்துதல் அண்டு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில், பிரச்சனை அதாவது புதிர் தீர்க்கக்கூடிய அந்த திறன் அதை வந்து அவங்களுக்கு அதிகப்படுத்துகிறது. இப்போ அடுத்த மாடல் பாத்தீங்கன்னா அட்வான்ஸ்டு ஆர்கனைசர் மாடல். இது வந்து AOM அப்படின்னு ஷார்ட்டா சொல்றோம். இது வந்து யாரோட மாடல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆசுபல், டேவிட் ஆசுபல், இவர் தான் வந்து அட்வான்ஸ்டு ஆர்கனைஸ்டு மாடல். இதோட ஃபோக்கஸ் பாத்தீங்கன்னா மீனிங்ஃபுல் வெர்பல் லேர்னிங், அதாவது லிங்கிங் நியூ நாலேஜ் வித் ப்ரியர் நாலேஜ், ப்ரியர்னா முன்னாடியே இருக்கக்கூடிய அறிவோட இப்ப இருக்கக்கூடிய புதிய அறிவை லிங்க் பண்றது, அதான் வந்து இதனுடைய ஃபோக்கஸ். அதாவது புதிய அறிவை முந்தைய அறிவுடன், பிரியர் அப்படின்னு முந்தைய. இப்ப இதோடைய ப்ராசஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா எப்படின்னா, டீச்சர் பிரசன்ஸ் அண்ட் ஆர்கனைசர். டீச்சர் வந்து ஒரு ஆர்கனைசரை பிரசன்ட் பண்றாங்க. பிஃபோர் டீச்சிங் நியூ மெட்டீரியல், ஒரு புது மெட்டீரியலை டீச் பண்றதுக்கு முன்னாடி டீச்சர் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு ஆர்கனைசர் அப்படின்றத பிரசன்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து லேர்னர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா யூஸ் திஸ் அஸ் ஏ காக்னிட்டிவ் ஆங்கர், அதாவது லேர்னர்ஸ் இந்த ஆர்கனைசரை ஒரு காக்னிட்டிவ் ஆங்கராக பயன்படுத்தி அதை அப்சர்வ் பண்ணி டு அப்சர்வ் நியூ இன்ஃபர்மேஷன், அதாவது புதிய தகவல்களை வந்து உள்வாங்குவதற்காக, புதிய தகவல்களை உள்வாங்கிக் கொள்வதற்கு இந்த ஆர்கனைசரை அவர்கள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு காக்னிட்டிவ் ஆங்கராக பயன்படுத்துகிறார்கள். அதாவது அறிவார்ந்த நங்கூரம் போன்று அதை பயன்படுத்துகிறார்கள். இதுல பாத்தீங்கன்னா டீச்சிங் ப்ரொசீட்ஸ் வித் டீடைல்ஸ். டீச்சிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரொசீட்ஸ் வித் டீடைல்ஸ், நல்ல ஒரு தெளிவான கற்பித்தல் வந்து தெளிவான விவரங்கள் மற்றும் சம்மரி, அதாவது ஒரு சுருக்கம் மற்றும் பயன்பாடு ஆகியவற்றை தொடர்கிறதுன்னு சொல்றோம். அடுத்து ரோல் ஆஃப் த டீச்சர் பாத்தீங்கன்னா ப்ரொவைட்ஸ் ஸ்ட்ரக்சர்டு ஓவர்வியூ அண்ட் என்ஷூர்ஸ் கனெக்ஷன்ஸ். அடுத்த எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒளிச்சேர்க்கை அப்படின்றத ஆசிரியர் கற்பிக்கணும் அப்படின்னா அதை கற்பிப்பதற்கு முன்பு ஆசிரியர் வந்து ஒரு ஆர்கனைசரை கொடுக்குறாரு மாணவர்களுக்கு. அந்த ஆர்கனைசர்ன்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முன் உதாரணம் மாதிரி இருக்கும். அதாவது உணவு தொழிற்சாலைகளாக தாவரங்கள் விளங்குவதற்கு சூரிய ஒளி, நீர் மற்றும் காற்று தேவைப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்த என்பது பற்றிய ஒரு ஆர்கனைசரை அவங்களுக்கு வழங்குகிறார். இதுதான் வந்து நம்ம வந்து ஆர்கனைசர் அப்படின்னு சொல்றோம். அதாவது இந்த ஆர்கனைசர் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அதாவது இந்த ஆர்கனைசரை பயன்படுத்தி லேர்னர்ஸ் யூஸ் திஸ் அஸ், இந்த ஆர்கனைசரை அவங்க வந்து என்ன பண்றாங்க ஒரு அறிவாற்றல் நங்கூரமாக இதை பயன்படுத்தி ஒளிச்சேர்க்கையை வந்து அவங்க வந்து தெளிவாக புரிந்து கொள்வார்கள் அப்படின்றது. இதனுடைய அவுட்கம் பாத்தீங்கன்னா என்ஹான்சஸ் ரிட்டன்ஷன், அதாவது ரிட்டன்ஷனை அதிகப்படுத்துகிறது, காம்ப்ரிஹென்ஷன் ஸ்கில்ல உருவாக்குகிறது, அதே போல மீனிங்ஃபுல் லேர்னிங், அர்த்தமுள்ள கற்றல், என்ஹான்சஸ் ரிட்டன்ஷன், தக்க வைத்தல் மற்றும் வந்து புரிந்து கொள்ளுதல் மற்றும் அர்த்தமுள்ள கற்றலுக்கு இது வந்து வழிவகுக்கிறது. அடுத்த இன்கொயரி ட்ரைனிங் மாடல் பாத்தீங்கன்னா யாருன்னா ரிச்சர்டு சச்மன், அவங்க வந்து இன்கொயரி ட்ரைனிங் மாடல். இதனுடைய ஃபோக்கஸ் பாத்தீங்க அப்படின்னா சயின்டிபிக் என்கொயரி தான் இதனுடைய ஃபோக்கஸ். ஸ்டூடெண்ட்ஸ் லேர்ன் பை ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ், ஸ்டூடெண்ட் வந்து கேள்விகள் கேட்பதன் மூலமாக, டேட்டா கலெக்ஷன் மூலமாக மற்றும் ரீசனிங் அந்த பகுத்தறிவு செய்வதன் மூலமாக அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். அடுத்த ப்ராசஸ் பாத்தீங்க அப்படின்னா டீச்சர் பிரசன்ஸ் ஏ பஸ்லிங் ப்ராப்ளம் அல்லது சிச்சுவேஷன், ஒரு புதிர் வந்து நம்ம வந்து கொடுக்க போறோம் ஸ்டூடெண்ட்டுக்கு. அப்போ அந்த ஸ்டூடெண்ட் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா கொஸ்டின் கேட்க போறாங்க. ஸ்டூடெண்ட் ஆஸ்க் கொஸ்டின் அப்படின்னா SR நோட் டைப்ல கேட்கலாம். கேட்டுட்டு நம்ம டேட்டாவை வந்து அவங்க கலெக்ட் பண்றாங்க. கலெக்ட் டேட்டா, அதுக்கப்புறம் வந்து அதை வந்து டெஸ்ட் பண்றாங்க. ஹைபோதிசிஸ் டெஸ்ட், ஹைபோதிசிஸ் சென்ட்ரா இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு முடிவுக்கு வர்றாங்க. டீச்சர் என்ன பண்ணணும் அப்படின்னா கைடு மட்டும் தான் பண்ணணும், பட் டஸ் நாட் கிவ் டைரக்ட் ஆன்சர் எதையுமே அவங்க வந்து டீச்சர் கொடுக்க போறது இல்லை. அடுத்து இங்க ரோல் ஆஃப் த டீச்சர் பாத்தீங்கன்னா என்கொயரிக்கான ஃபெசிலிட்டேட்டராகவும் அவங்களுடைய ஆர்வத்தை தூண்டக்கூடியவராகவும், என்கரேஜஸ் கியூரியாசிட்டி, ஆர்வத்தை தூண்டுபவராகவும் இருக்க வேண்டும். எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ப்ரெசென்டிங் ஏ ப்ராப்ளம், ஒரு ப்ராப்ளத்தை நம்ம மாணவர்களுக்கு கொடுக்க போறோம். என்ன மாதிரி ப்ராப்ளம் சொல்றாங்க அப்படின்னா a plant kept in the dark does not grow well, அதாவது இருட்டு
சூரிய ஒளி படாத இடங்களில் வைக்கப்படக்கூடிய அந்த தாவரம் ஏன் வந்து சரியாக வளர்வதில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு ப்ராப்ளம் கொடுக்குறோம். அப்ப ஸ்டூடெண்ட் வந்து அதை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அவன் கண்டுபிடிக்கிறான் என்ன அப்படின்னா சூரிய ஒளியினாலதான் வந்து இது வந்து வளருது. அப்போ சூரிய ஒளியினுடைய ரோல் என்னன்றதை அவங்க வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அடுத்த அவுட்கம் அப்படின்றது பாத்தீங்கன்னா டெவலப்ஸ் சயின்டிபிக் திங்கிங் வளர்கிறது, ஆர்வம் மேலோங்குகிறது, லாஜிக்கல் ரீசனிங் தர்க்க ரீதியான அந்த சிந்தனை அதிகரிக்கிறது, அப்புறம் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் அதுவும் வந்து அதிகரிக்கிறது. இந்த 3 மாடலினுடைய சம்மரி கான்செப்ட் அட்டைன்மெண்ட் மாடல். இது வந்து ப்ரூனர், ஐடென்டிஃபை கான்செப்ட் வயா எக்ஸாம்பிள், ப்ரூனர் எக்ஸாம்பிள், அட்வான்ஸ்டு ஆர்கனைசர் ஆசிபல், கனெக்ட் ப்ரியர் நாலேஜ், அதாவது முந்தைய அறிவை கனெக்ட் பண்ண போறோம். இங்க வந்து ஆர்கனைசர் யூஸ் பண்ண போறோம். அடுத்த இன்குவரி ட்ரைனிங் வந்து சச்மென், இது லேர்ன் த்ரூ கொஸ்டனிங் அண்ட் இன்வெஸ்டிகேஷன். இப்போ நெக்ஸ்ட் வந்து மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங் மெத்தட்ஸ்ல நமக்கு என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இண்டக்டிவ், டிடக்டிவ், அனாலிட்டிக், ஹெரிஸ்டிக் அண்ட் ப்ராஜெக்ட். இதுல வந்து ஒவ்வொன்றும் என்னென்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம அதை வச்சு நம்ம எழுதிட முடியும், ஆன்சர் பண்ணிட முடியும். ஃபர்ஸ்ட் இண்டக்டிவ் மெத்தட் அப்படின்றத வந்து நம்ம தொகுத்தறி முறை அப்படின்னு சொல்றோம். இதுல பாத்தீங்கன்னா ஃப்ரம் பர்டிகுலர் அல்லது ஸ்பெசிபிக் அல்லது எக்ஸாம்பிள் அதிலிருந்து ஜென்ரல் ரூல் போறது. இது நம்ம ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னா பர்டிகுலரில் இருந்து குறிப்பிட்ட அதிலிருந்து பொது அதுக்கு போறது, குறிப்பிட்ட டு பொது. இது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து இன்டகிரல் பண்ற மாதிரி ஒரு சின்ன விஷயத்திலிருந்து பெரிய விஷயத்த கொண்டு வர்றது, அதான் வந்து இண்டக்டிவ் மெத்தட். அதாவது கற்பவர்கள் வந்து குறிப்பிட்ட நிகழ்வுகளை கவனித்து அதை ஆராய்கிறார்கள், அதுக்கப்புறம் வந்து அதை பரிசோதனை செய்யறாங்க, அவருடைய வடிவங்களை கவனிப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து அதை பொதுமைப்படுத்துறோம். அட்வான்டேஜஸ் பாத்தீங்கன்னா இதனுடைய அட்வான்டேஜஸ் செயல்படு கற்றலை ஊக்குவிக்கிறது, மாணவர்கள் கண்டுபிடிப்பில் ஈடுபடுவதற்கு வழிவகுக்கிறது. இப்போ ஒரு நிறைய நிகழ்வுகளை பார்த்து அதனுடைய புதுமை பண்பை உருவாக்குதல், அதான் வந்து அப்போ வந்து கண்டுபிடிப்புக்கு இது வழிவகுக்கிறது. கிரிட்டிக்கல் திங்கிங் அப்படின்னு சொல்லக்கூடிய விமர்சன சிந்தனை அது உருவாகிறது. உற்றுநோக்கல் திறன்கள் அது ஏற்படுகிறது. கற்றவர்கள் நன்றாக நினைவில் வைத்திருக்க, அதாவது இந்த இண்டக்டிவ் மெத்தட்ல ஒருத்தர் கற்கிறார் அப்படின்னா அந்த விஷயத்தை எப்பவுமே மறக்காம நினைவுல வச்சிருப்பாங்க. ஏன்னா அவர்கள் வந்து விதியை தாங்களே உருவாக்குகிறார்கள். மேலும் இது வந்து ஈடுபாடு அதிகம் கொண்டது, ஆர்வத்தை அதிகரிக்கும். டிஸ்அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை கற்பதற்கே நிறைய நேரம் தேவைப்படும், ஏன்னா பல உதாரணங்கள் தேவை மற்றும் விவாதங்கள் நிறைய தேவைப்படுகிறது. எடுத்துக்காட்டுகளை கவனமாக தேர்ந்தெடுக்கப்படாவிட்டால் அவங்க வந்து தவறான ஒரு பொதுமைப்படுத்துதல் பண்ணிடலாம், அதோட முடிவு வந்து தவறா நடக்கலாம். சில மாணவர்கள் இந்த முறையை வந்து கடினமாக உணர்வர். மேலும் எல்லா தலைப்புகளுக்கும் இந்த முறையை நம்ம பயன்படுத்த முடியாது. வென் டு யூஸ்னா இந்த இண்டக்டிவ் மெத்தட் எங்கெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னா, ஒரு கருத்து எவ்வாறு பெறப்படுகிறது அல்லது உருவாக்கப்படுகிறது என்பதை மாணவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் விரும்பும் போது, மேலும் புதிய கருத்துக்களை நம்ம அறிமுகம் செய்யும் போது இந்த முறையை நம்ம பயன்படுத்தலாம். அடுத்த 2வது மெத்தட் வந்து டிடக்டிவ் மெத்தட். இது வந்து பகுத்தறி முறை அப்படின்னு சொல்றோம். அதாவது இது வந்து டிஃபரன்சியேஷன் மாதிரியான ஒரு மெத்தட் தான். பொதுவில் இருந்து குறிப்பிட்ட, அதாவது பெரிய இதை வந்து நம்ம சின்னதா மாத்துறோம்னு சொல்றேன் டிஃபரன்சியேஷன்ல. அதே மாதிரி பொதுமை கருத்திலிருந்து குறிப்பிட்டவற்றுக்கு பயன்படுத்துவது. இப்ப உதாரணமா ஒரு ஃபார்முலாவை ஒரு சிறிய கணக்குக்கு நம்ம பயன்படுத்துறது. தொகுத்தறி முறைன்னா ஒரு நிறைய கணக்குகள் போட்டு பார்த்து அதுக்கு ஒரு ஃபார்முலாவை உருவாக்குறது தொகுத்தறி முறை. இது ஃபார்முலாவை பயன்படுத்தி நம்ம கணக்கு போடுறது அப்படின்றது வந்து இந்த டிடக்டிவ் மெத்தட். அதாவது பொதுவான விதிகள், கொள்கைகள் அல்லது கோட்பாடுகளோட தொடங்கி பின்னர் குறிப்பிட்ட நிகழ்வுகள் அல்லது எடுத்துக்காட்டுகளுக்கு செல்லுதல். ஆசிரியர் முதலில் விதியை முன்வைத்து இங்க வந்து விதியை முன் வச்சிருவாரு. அதுக்கப்புறம் மாணவர்கள் வந்து அதை குறிப்பிட்ட பிரச்சனை அல்லது உதாரணங்களுக்கு பயன்படுத்த வேண்டும். அதாவது ஃபர்ஸ்ட் ஃபார்முலாவை சொல்லிட்டு அந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி போடக்கூடிய கணக்கை நம்ம வந்து போட போறோம். இதான் வந்து டிடக்டிவ் மெத்தட். அட்வான்டேஜஸ் பாத்தீங்கன்னா ஏற்கனவே முன் அறிவு உள்ள மாணவர்களுக்கு மிகவும் பயன்படக்கூடியது. அது ஆல்ரெடி அந்த ஃபார்முலா தெரிஞ்சிருந்துதான் அவங்க அந்த கணக்கை வந்து அவன் போட முடியும். அப்புறம் தவறான பொதுமைப்படுத்துதல் அப்படின்ற மாதிரியான விஷயம் இங்க கிடையாது. ஏற்கனவே நிறுவப்பட்ட கோட்பாடுகள் அல்லது சூத்திரங்களை கொண்ட அந்த துறைகளுக்கு இது நல்லது. ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா நிறுவப்பட்ட கோட்பாடு இருக்குன்னா அதை பயன்படுத்தி நம்ம பிரச்சனைகளை தீர்க்கும் போது இதை பயன்படுத்திக்கலாம்.
டிஸ்அட்வான்டேஜஸ் பாத்தீங்கன்னா இது வந்து கற்பவர்களுக்கு அதிக செயல்தன்மை கிடையாது. ஏன்னா ஃபார்முலா பயன்படுத்தி நம்ம அப்படியே ஃபாலோ பண்ண போறோம். அதனால ஆழ்ந்த புரிதல் வந்து அவங்களுக்கு ஏற்படாமல் போகலாம். ஜஸ்ட் சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் கொண்டு வர மாதிரி தான் அவங்க பண்ண போறாங்க. அடுத்து மாணவர்களின் சொந்த கண்டுபிடிப்புக்கு வாய்ப்பு குறைவு. மாணவர்கள் விதியை நன்கு புரிந்து கொள்ளவில்லை என்றால், அதே மாதிரி ஃபார்முலாவை அவங்களால நல்லா புரிஞ்சுக்கல அப்படின்னா அவங்களால சரியான ஆன்சர் கொண்டு வர முடியாமல் போகலாம். மேல வென் டு யூஸ், எப்பொழுதே இதை வந்து பயன்படுத்துறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நேரம் குறைவாக இருக்கும்போது, அப்புறம் ஏற்கனவே அடிப்படை புரிதல் கொண்ட மேம்பட்ட கற்பவர்களுக்கு அடிப்படை வந்து அவர்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா டைரக்டா நம்ம வந்து அவங்களுக்கு கல்வி கற்கும் போது இதை பயன்படுத்தலாம். அப்புறம் நன்கு நிறுவப்பட்ட விதிகள், தேற்றங்கள், சூத்திரங்கள் இவற்றை கற்பிப்பதற்கு இந்த முறையை பயன்படுத்தலாம். அடுத்ததாக வந்து அனாலிட்டிக் மெத்தட். அனாலிட்டிக் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா இது வந்து பகுப்பாய்வுன்னு சொல்றோம். அதாவது சிக்கலான பெரிய அலகுகளை, சிக்கலான பெரிய யூனிட்ஸ் இருக்கக்கூடியதை சின்னதா என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம உடைக்க போறோம். சிறிய மற்றும் மிகவும் அடிப்படை அறியப்பட்ட பகுதிகளாக உடைத்தல். இதுல வந்து பாத்தீங்கன்னா தெரியாத அல்லது சிக்கலில் இருந்து தொடங்கி அறியப்பட்ட சோதனைகளுக்கு தொடங்குதல். இது பாத்தீங்கன்னா அன்னோன் டு நோன், அன்னோன்ல இருந்து நம்ம நோனுக்கு போறோம். இதான் வந்து அன்னோன் டு நோன் அப்படின்னு சொல்லலாம். இந்த அனாலிட்டிக் மெத்தட, பகுப்பாய்வு முறையை. இதோடைய அட்வான்டேஜஸ் பாத்தீங்கன்னா தர்க்க ரீதியான சிந்தனைகளுக்கு உதவுகிறது, மனப்பாடம் செய்வதை மட்டுமல்லாமல் புரிதலையும் ஊக்குவிக்கிறது. டிஸ்அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா இது வந்து கேன் பி ஸ்லோ, மெதுவாக இருக்கும். Sometimes students get bogged down in the breaking down and lost sight of the overall picture. அதாவது breaking down அப்படின்னா அந்த பெரிய ஒரு சிக்கலான ஒரு விஷயத்தை என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க வந்து சின்ன சின்ன அலகுகளாக உடைக்க வேண்டும். அப்படி உடைப்பதற்கு அவங்களுக்கு தெரியல அப்படின்னா அப்போ வந்து அவங்களால வந்து ஓவரால் பிக்சர் அனைத்தையுமே வந்து அவங்களுக்கு தெரியாம போகலாம், புரிந்து கொள்ள முடியாமல் போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்புறம் நீட்ஸ் ஹேர்புல் ஸ்கேஃபோல்டிங், ஸ்டூடெண்ட்ஸ் மஸ்ட் ஹேவ் எனஃப் பேக்ரவுண்ட் நாலேஜ் டு கனெக்ட் டு. இதை எங்க நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வலுவான தர்க்க ரீதியான பகுத்தறிவு அல்லது சான்றுகள் தேவைப்படும் தலைப்புகள்ல, உதாரணமா சயின்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ்ல இதை பயன்படுத்துறாங்க. அப்ப மேலும் கடினமான கருத்துக்களை அறிமுகப்படுத்தும் போது இதை வந்து நம்ம பயன்படுத்துறோம். அடுத்து ஃபோர்த் ஒன் இஸ் வந்து ஹெரிஸ்டிக் மெத்தட். ஹெரிஸ்டிக் அப்படின்றது பாத்தீங்கன்னா இஸ் ஆஃபன் யூஸ்டு இன்டர்சேஞ்சபிளி வித் டிஸ்கவரி பை இன்கொயரி மெத்தட். டிஸ்கவரி இன்கொயரி மெத்தடோட இது வந்து அதிகமாக அதனுடன் இது வந்து பயன்படுத்தப்படுகிறது. அதாவது ஹியூரிஸ்டிக் மெத்தட் வந்து பெரும்பாலும் கண்டுபிடிப்பு மற்றும் அந்த விசாரணை முறையுடன் ஒன்றுக்கொன்று மாற்றாக பயன்படுத்தப்படுகிறது சொல்லலாம். ஹியூரிஸ்டிக் மெத்தட் அப்படின்றது பாத்தீங்கன்னா டிஸ்கவரி அல்லது என்கொயரி மெத்தடோட தொடர்புடையது. இட் எம்பசிஸ் ஸ்டூடெண்ட் டிஸ்கவரி, அதாவது இது மாணவர்கள் வழிகாட்டுதலின் கீழ் உண்மைகள் மற்றும் அதை கண்டறிய அல்லது கண்டறியக்கூடிய ஆர்வத்தை ஆராய்ச்சியை இது வந்து வலியுறுத்துறது. கண்டறிதல் மற்றும் ஆராய்ச்சி, இதாவது ஹியூரிஸ்டிக் மெத்தட். டெபினேஷன் பாத்தீங்க அப்படின்னா ஆய்வு மற்றும் கேள்வி கேட்பதன் மூலம் உண்மைகளை கண்டறிய அல்லது முடிவுக்கு வருவதற்கு கற்பவர்களுக்கு வழிகாட்டுவதை ஆய்வு முறை உள்ளடக்கியது. ஆசிரியர்கள் ஏற்கனவே உள்ள தகவல்களை வழங்குவதற்கு பதிலாக பெசிலிட்டேட்டர்களாக, இங்கே வந்து பெசிலிட்டேட்டர் வசதியாளர்களாக செயல்படுவார்கள். அதாவது மாணவர்களுக்கு நேரடியா வந்து அந்த ஆன்சரை கொடுக்காம அந்த ஆன்சரை கண்டுபிடிப்பதற்கு என்னென்ன பண்ணணும், எந்த முறையை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை மட்டும் அவங்களுக்கு வந்து சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். அடுத்து ப்ரொசீஜர் பை ஸ்டெப்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு நார்மலா ஒரு ஆராய்ச்சிக்கு என்ன ஸ்டெப்ஸ் இருக்குமோ அதே தான் அப்படியே வந்து நமக்கு வரும். அதாவது கண்டுபிடிக்க வேண்டிய ஏதாவது ஒரு கேள்வி, ஒரு சிக்கல் அல்லது கேள்வி சூழ்நிலையை மாணவர்களுக்கு முன்னாடி வைக்கிறது. அப்ப மாணவர்களை வந்து அதே மாதிரி ஆராய்வதற்கும் கேள்விகளை கேட்பதற்கும் தரவு ஆதாரங்களை சேகரிப்பதற்கும் ஆசிரியர்கள் வந்து அவங்களை மோட்டிவேட் பண்றது, ஊக்குவித்தல். மாணவர்கள் கருதுகோள்களை அதுக்கப்புறம் மாணவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த கருதுகோள்களை சோதிக்கிறாங்க, அப்புறம் பரிசோதனை செய்து அதை வந்து பகுப்பாய்வு செய்வார்கள். அதன் பிறகு அவர்கள் வந்து முடிவுகளுக்கு வருகிறார்கள். அதாவது முடிவெடுத்து அந்த என்ன வந்து ரிசல்ட்டோ அந்த ரிசல்ட் உண்மையை ட்ரூத்தை வந்து பெறுகிறார்கள். அதன் பிறகு ஆசிரியர் அதை வந்து என்ன பண்றாருன்னா சரிபார்த்து இது வந்து சரியா இல்லையா அப்படின்னு பாக்குறாரு. பார்த்துட்டு அதுக்கப்புறம் மேலும் அதை வந்து நீட்டிக்கலாமா அப்படின்னு பார்த்துட்டு நீட்டிப்பதற்கு அவர் உதவுகிறார் அந்த ஆராய்ச்சியை. அட்வான்டேஜஸ் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து மாணவர்களை வந்து ஆராய்ச்சியில ஈடுபடுத்துறதுனால வந்து கண்டிப்பா மாணவர்கள் எப்பொழுதுமே ஒரு செயலில் ஈடுபடுபவர்களாக இருக்க வேண்டும். செயலில் வலுவாக ஈடுபடுத்துகிறது, மேலும் அவர்களுக்கான ஆர்வத்தை வளர்க்கிறது. சிக்கல் தீர்த்தல், அதாவது ப்ராப்ளம் சால்விங், அப்புறம் கிரிட்டிக்கல் திங்கிங், அப்புறம் வந்து டீப் அண்டர்ஸ்டாண்டிங், இதெல்லாம் வந்து உருவாகிறது. டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அதிக நேரம் தேவைப்படும், வளங்கள் தேவை, அப்புறம் மாணவர்கள் வந்து தவறான
அனுமானங்களை உருவாக்குவது ஆபத்து, ஆசிரியர்கள் கவனமாக வழிகாட்ட வேண்டும். இல்லை மேலும் ஆசிரியர்களுக்கு வந்து அந்த ஆய்வு சம்பந்தமான ஒரு உயர்ந்த திறன் அவர்களுக்கு தேவைப்படும். இதை எப்போ நம்ம பயன்படுத்தலாம்னு பாத்தீங்கன்னா, சிந்திக்கும் திறனை வளர்த்து கொள்ள விரும்பும் போது நம்ம வந்து இந்த ஹெரிஸ்டிக் மெத்தடை நம்ம யூஸ் பண்ணலாம். ஹெரிஸ்டிக் மெத்தட்ன்றது ஜஸ்ட் ஒரு ஆராய்ச்சி முறை, அவ்வளவுதான். அப்ப ஆராய்ச்சி முறையை பத்தி நமக்கு பேசிக்கா நமக்கு அதுக்கு என்னென்ன தேவை, எப்படி வந்து அதை ஃபாலோ பண்றோம் அப்படின்றது எல்லாமே நமக்கு தெரியும். நெக்ஸ்ட் வந்து ஃபிஃப்த் வந்து ப்ராஜெக்ட் மெத்தட். ப்ராஜெக்ட் மெத்தட் அப்படின்றது நம்ம காலேஜ்ல ப்ராஜெக்ட் இதெல்லாம் பண்ணியிருப்போம். அங்க என்ன மெத்தட் நம்ம எப்படி வந்து அந்த ப்ராஜெக்டை பண்ணி எப்படி வந்து ஃபாலோ பண்றாங்களோ அதே மெத்தட் தான் அந்த ப்ராஜெக்ட் மெத்தட் அப்படின்றது. இதுல வந்து திட்டமுறை அல்லது திட்ட அடிப்படையிலான கற்றல் என்பது ஒரு மாணவரை மையமாக கொண்ட முறை. ஏன்னா ப்ராஜெக்ட் மெத்தட்ன்றது ஸ்டூடெண்ட் பேஸ்டு. இங்கு மாணவர்கள் பெரும்பாலும் நிஜ வாழ்க்கை பணிகள் அல்லது சிக்கல்கள் அல்லது விசாரணைகளை ஒருங்கிணைக்கக்கூடிய நீண்டகால திட்டங்களில் ஈடுபடுகிறார்கள். திட்டங்கள்னா ப்ராஜெக்ட், ஒரு லாங் டேர்ம் ப்ராஜெக்ட், ஒரு 3 months 4 months இந்த மாதிரி தான் நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம வந்து டைம் யூஸ் பண்ணுவாங்க. அந்த ப்ராஜெக்ட் மெத்தட் தான் அந்த இது வந்து நமக்கு நார்மலா. அடுத்து லேர்னிங் இஸ் த்ரூ டூயிங். இதுல பாத்தீங்கன்னா லேர்னிங் வந்து செய்வதன் மூலமாக கற்றல் அப்படின்ற மாதிரி இருக்கு. இதுல வந்து பிளானிங், ரிசர்ச்சிங், கிரியேஷன், பிரசன்டேஷன், அப்புறம் டீச்சர் வந்து ஒரு கைடாக வழிகாட்டியாக இருக்கிறார். அட்வான்டேஜஸ் பாத்தீங்கன்னா இதுவும் வந்து மிகவும் ஈடுபாடுடையது, வகுப்பறையை நிஜ வாழ்க்கையுடன் இணைக்கிறது, பல திறன்களை வளர்க்கிறது, அதாவது ஒத்துழைப்பு மற்றும் நேர மேலாண்மை, அது அந்த டைமுக்குள்ள அந்த ப்ராஜெக்ட் முடிக்கணுன்ற அந்த இது. அப்புறம் வந்து தகவல் தொடர்பு, ப்ராஜெக்டுக்கு தேவையான தகவல்களை எல்லாரும் நம்ம வந்து திரட்டுகிற பொழுது தகவல் தொடர்பு திறன் வளர்கிறது. அப்புறம் வந்து கிரிட்டிக்கல் திங்கிங் மற்றும் படைப்பாற்றல் திறன் வளர்கிறது. மேலும் இது ஒரு மிகவும் அர்த்தமுள்ள கற்றல். கற்றல் வந்து ஆழமாகவும் நீடித்ததாகவும் இருக்கும். டிஸ்அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து அதிக நேரம் தேவை, திட்டமிடல் தேவை, நிறைய ரிசோர்சஸ் அது தேவைப்படும். ஒரே மாதிரியாக மதிப்பிடுவது ஒரு பிரச்சனையை ஒரே மாதிரியா எல்லாரும் மதிப்பிட முடியாது. அப்போ மேலும் நியாயமான மதிப்பீடு அப்படின்றது வந்து இங்க சவாலானதா இருக்கிறது. ஆசிரியரின் பங்கு வந்து மிகவும் இங்க சிக்கலானது. வென் டு யூஸ், எப்பொழுது இதை பயன்படுத்தலாம்னா பல திறன்கள் பாடங்களை ஒருங்கிணைக்க நம்ம விரும்பும் போது இதை வந்து பயன்படுத்தலாம். மாணவர்களுக்கு போதுமான முயற்சி மற்றும் சுய மேலாண்மை திறன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து நம்ம ப்ராஜெக்ட் மெத்தடை பயன்படுத்த முடியும். இப்போ நெக்ஸ்ட் டீச்சிங் ஸ்டைல்ல 2 விதமாக ஸ்டைல் இருக்குது. ஒன்னு வந்து ஆட்டோகிராட்டிக் டீச்சிங் ஸ்டைல், இன்னொன்று வந்து பெர்மிசிவ் டீச்சிங் ஸ்டைல். ஆட்டோகிராட்டிக் அப்படின்றது இந்த டீச்சர் சென்டர்னா டீச்சர் அதிகாரமிக்கவரா இருப்பாங்க. பெர்மிசிவ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டீச்சர் வந்து அதிகாரமிக்கவரா இல்லாம அதாவது ஒரு ஆட்டோகிராட்டிக் அப்படின்றது ஒரு கடுமையான டீச்சர். பெர்மிசிவ் அப்படின்றது டெஸ்ட் ஸ்டைல் பாத்தீங்க அப்படின்னா ஒரு லிபரலான மாணவர் மைய மாணவர்களுடைய அந்த கருத்துக்கு ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு டீச்சிங் ஸ்டைல். இதுதான் இதுக்கான பேசிக்கான ஒரு இது. ஆட்டோகிராட்டிக்ல பாத்தீங்க அப்படின்னா இது வந்து டீச்சர் சென்டர்னு சொல்லலாம். ஆசிரியரின் பங்கு வந்து ஆசிரியரை மையமாக கொண்டது. ஆசிரியர் அதிகாரம் மிக்கவராக இருப்பார். வகுப்பினுடைய கடுமையான ஒரு கட்டுப்பாட்டாளர். முடிவெடுத்தல் வந்து அனைத்து முடிவுகளும் ஆசிரியரே எடுக்கிறார். மாணவர்களுக்கு இங்க பங்கு கிடையாது. முறை பாத்தீங்கன்னா டீச்சிங் மெத்தட்ஸ் வந்து நேரடி அறிவுறுத்தல், டைரக்ட் இன்ஸ்ட்ரக்ஷன், அப்புறம் வந்து விரிவுரைகள் மற்றும் பயிற்சி. ஒழுக்கம் வந்து கடுமையான விதிகள் மற்றும் தண்டனைகள் இருக்கும். கற்பவரோட பங்கு பார்த்துக்கிட்டா இங்க வந்து ஆசிரியர் வந்து நடத்துறாரு, இவங்க வந்து அவங்க வந்து கவனித்தல் மற்றும் ஆசிரியர் சொல்வதை கேட்டல், இந்த மாதிரிதான் இருக்குமே தவிர மாணவர்களுக்கு பெரிய அளவுல அங்க வந்து படிக்கிறது கவனிக்கிறது அப்படின்ற பங்கு மட்டும் தான் இருக்கும். மற்றபடி கேள்வி கேட்பதோ அல்லது படைப்பாற்றல் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு சிறிய இடமே இருக்கிறது. இந்த மெத்தடுடைய நன்மைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒழுக்கம் மற்றும் ஒழுங்கை உறுதி செய்கிறது. மேலும் பெரிய வகுப்பறைகளுக்கு இது பயன்படும், நேரத்தை மிச்சப்படுத்தும். உண்மை அறிவை கற்பிக்க ஏற்றது, அதாவது உண்மை அறிவுனா ஃபேக்சுவல் நாலேஜ், ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை கற்பிப்பதற்கு இது ஏற்றதாக இருக்கும். தீமைகள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா படைப்பாற்றல் மற்றும் விமர்சன சிந்தனை இதை வந்து கட்டுப்படுத்துகிறது. இது மேலும் கற்பவர்களிடையே பயம் மன அழுத்தத்தை உருவாக்குகிறது. மாணவர்களின் பங்கேற்பு மற்றும் உந்துதலை இங்கு குறைக்கும். மாணவர் பங்கேற்பு மேக்சிமம் குறைவாக இருக்கும். ஒரு உந்துதல், ஒரு மோட்டிவேஷன் இதை வந்து குறைக்கிறது. அடுத்து பெர்மிசிவ் டீச்சிங் ஸ்டைல் அப்படின்றது ஸ்டூடெண்ட் சென்டர்டா இருக்கும். இங்க வந்து ஆசிரியர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வழிகாட்டியாக அல்லது ஃபெசிலிட்டேட்டராக இருப்பார். கட்டுப்பாடு வந்து குறைவாக இருப்பாங்க. முடிவெடுத்தல் பாத்தீங்கன்னா மாணவர்களுக்கு முடிவெடுப்பதில் அதிகமான சுதந்திரம் இருக்கும். ஆசிரியர் வந்து குறைந்தபட்ச வழிகாட்டுதல்களை கொடுக்கிறார். முறை வந்து கற்போரை மையமாக கொண்டது. திறந்த விவாதங்களாக இருக்கும் அல்லது திட்டங்கள் ப்ராஜெக்டுகளாக இருக்கும் அல்லது ரிசர்ச்சுகளாக ஆய்வுகளாக இருக்கும்.
ஒழுக்கம் பாத்தீங்கன்னா மிகவும் தளர்வான விதிகள் தான் அந்த இருக்கு போகுது. கற்பவரின் பங்கு வந்து சுறுசுறுப்பானதாக இருக்கும். சுயாதீனம்னா இண்டிவிஜுவாலிட்டி அது இருக்கும். அவர்களின் சொந்த கற்றலுக்கு அவர்களே பொறுப்பாக இருக்கிறார்கள். நன்மைகள் பாத்தீங்கன்னா படைப்பாற்றல், சுதந்திரம் மற்றும் சுய வெளிப்பாட்டை ஊக்குவிக்கிறது, நம்பிக்கை மற்றும் முடிவெடுப்பதை ஊக்குவிக்கிறது, ஜனநாயக சூழலை இது உருவாக்குகிறது. தீமைகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்க வந்து ஒழுக்கமின்மை மற்றும் கவனமில்லாமை அது ஏற்படலாம். கற்றல் விளைவுகள் வந்து சீரற்றதாக இருக்கலாம். பெரிய வகுப்புகளுக்கு இதை நிர்வகிப்பது கடினம். ஜென்ரலாக நம்ம வந்து ஆட்டோகிராட்டிக் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிக்ட் டீச்சர் சென்டர்ட் ஸ்ட்ரக்சர், அதே பர்மிசிவ் வந்து ஃப்ரீ ஸ்டூடெண்ட் சென்டர் அன்ஸ்ட்ரக்சர்டாக இருக்கும். அடுத்து லேர்னிங் ஸ்டைல்ஸ் வந்து மொத்தம் 4 விதமான லேர்னிங் ஸ்டைல்ஸ் இருக்கு. விசுவல், ஆடிட்டரி, கினஸ்டிக், ரீடிங் பை ரைட்டிங். விசுவல் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா சீயிங், அப்சர்விங், விசுவலைசிங். அடுத்ததா சீயிங்னா பார்த்தல், கவனித்தல், காட்சிப்படுத்துதல். இதுல ஆடிட்டரியில பாத்தீங்க அப்படின்னா கேட்பது, அதாவது லிசனிங்னா அந்த கவனிப்பது, ஹியரிங்கிறது காதால் கேட்பது, டிஸ்கசிங் விவாதித்தல், இதெல்லாம் வந்து ஆடிட்டரியில வருது. கினஸ்தெட்டிக்ன்றது பாத்தீங்கன்னா டூயிங் செய்தல் மற்றும் மூவிங் நகர்தல், ஹேண்ட்ஸ் ஆன் ஆக்டிவிட்டி கை சம்பந்தமான வேலைப்பாடுகள் அந்த ஆக்டிவிட்டிஸ். ரீடிங் ரைட்டிங்ன்றது நம்ம ஒரு டெக்ஸ்ட ரீட் பண்றது, ரைட் பண்றது, அந்த ஆக்டிவிட்டிஸ், அந்த ஸ்டைல். இது வந்து இப்ப அந்த விசுவல் எதுக்கு பெஸ்ட்னு பாத்தீங்க அப்படின்னா டயக்ராம் வரைவதற்கு, அப்புறம் வந்து சார்ட் வரைதல், பிக்சர்ஸ் மற்றும் வீடியோ தொடர்பான கற்றலுக்கு இது பெஸ்டா இருக்கும். ஆடிட்டரி வந்து லெக்சர்ஸ், காதால் கேட்கக்கூடிய அந்த மாதிரியான டிஸ்கஷன்ஸ், அப்புறம் இந்த ஆடியோ ரெக்கார்டிங் இதுக்கு வந்து இது பெட்டரா இருக்கும். கினஸ்தெட்டிக் பாத்தீங்கன்னா எக்ஸ்பெரிமெண்ட், அப்புறம் ரோல் பிளே, பிராக்டிஸ் பயிற்சி, அப்புறம் பிசிக்கல் டாஸ்க், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இது வந்து கினஸ்தெட்டிக் வந்து பெஸ்டா இருக்கும். ரீடிங் ரைட்டிங் பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட் புக்ஸ், அதே மாதிரி நோட்ஸ் எடுப்பது, ஹேண்ட்ஸ் அவுட், எஸ்ஏ, இந்த மாதிரியான படிப்பு, இந்த மாதிரி இந்த கற்பிப்பதற்கு இந்த ரீடிங் ரைட்டிங் இந்த டீச்சிங் ஸ்டைல் வந்து இந்த லேர்னிங் ஸ்டைல் வந்து பெட்டரா இருக்கும். அடுத்த ஸ்ட்ரென்த் பாத்தீங்க அப்படின்னா குட் அட் ரெகனைசிங் பேட்டர்ன்ஸ், அதாவது ரெகனைசிங் பேட்டர்ன்களை ரெகனைஸ் பண்றதுக்கு நல்லது. மேலும் ரிமெம்பரிங் இமேஜஸ், படங்களை வந்து நம்ம வந்து படங்கள் இதை வந்து நம்ம ஈஸியா அதாவது ரிமெம்பர் பண்றதுக்கு இந்த மெத்தட் வந்து ஈஸியா இருக்கும், லேர்னிங் மெத்தட். அப்புறம் வந்து இது வந்து ஆடிட்டரி மெத்தட் பாத்தீங்க அப்படின்னா எதுக்கு பெட்டரா இருக்குன்னு பாத்தீங்கன்னா குட் அட் ரீகாலிங் ஸ்போக்கன் வேர்ட்ஸ் அண்ட் சவுண்ட். ஸ்போக்கன் வேர்ட்ஸ் அண்ட் சவுண்டை வந்து ரீகால் பண்றதுக்கு இது பெட்டரா இருக்குது. அடுத்து இது வந்து மோட்டார் மெமரி லேர்ன்ஸ் பை பிராக்டிஸ், அதுக்கு வந்து கினஸ்தெட்டிக் அது வந்து பெட்டரா இருக்கு. ரீடிங் ரைட்டிங் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து குட் அட் ப்ராசஸிங் அண்ட் ஆர்கனைசிங் இன்ஃபர்மேஷன் த்ரூ டெக்ஸ்ட், அதாவது டெக்ஸ்ட் சம்பந்தமான அதுக்கு எல்லாமே வந்து ரீடிங் அந்த இது பெட்டரா இருக்கும். டைபிக்கல் ஆக்டிவிட்டிஸ் பாத்தீங்க அப்படின்னா வாட்சிங் டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ் மற்றும் ஸ்டடிங் மேப், கிராஃப், டெமான்ஸ்ட்ரேஷனை பாக்குறதுக்கு, அப்புறம் வந்து மேப் பத்தி படிக்கிறதுக்கு, கிராஃப் பத்தி படிக்கிறதுக்கு இது நமக்கு விசுவல் லேர்னிங் மெத்தட் ஸ்டைல் வந்து பெட்டரா இருக்கிறது. அது லிசனிங் டு டாக்ஸ், குரூப் டிஸ்கஷன், ஸ்டோரி டெல்லிங், இதுக்கு வந்து இந்த லேர்னிங் ஸ்டைல், அதாவது ஆடிட்டரி லேர்னிங் ஸ்டைல் அது பெட்டரா இருக்கும். லேப் ஒர்க்கு, பில்டிங் மாடல்ஸ், சிமுலேஷன்ஸ், ஃபீல்டு ட்ரிப், இதுக்கெல்லாம் வந்து நமக்கு வந்து கினஸ்தெட்டிக் லேர்னிங் ஸ்டைல். ரீடிங் அண்ட் ரைட்டிங் பாத்தீங்கன்னா குட் அண்ட் ப்ராசஸிங் அண்ட் அதாவது நோட் டேக்கிங், ரீடிங் அசைன்மெண்ட், அப்புறம் வந்து ரைட்டிங் சம்மரி எழுதுறதுக்கு அது பெட்டரா இருக்கும். சேலஞ்சிங் ஏரியாஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து விஷுவல் லேர்னிங் ஸ்டைல் இருக்கிறவங்க மே ஸ்ட்ரகிள் வித் லாங் லெக்சர்ஸ் வித்தவுட் விஷுவல், அதாவது கண்டினியூஸான ஒரு லெக்சரை அவங்களால என்ன பண்ண முடியாது அப்படின்னா எந்த ஒரு விஷுவல் இல்லாம கண்டினியூஸா லெக்சரா கொடுத்துட்டே இருந்தாங்கன்னா அதுல வந்து அவங்க சிரமப்படுவாங்க. அதே மாதிரி ஆடிட்டரி அவங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்ட்ரகிள் வித் சைலண்ட் ரீடிங் டாஸ்க், சைலண்டா ரீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான டாஸ்க் வந்து அவங்களால அதோட வந்து அவங்களுக்கு இது பண்ண முடியாது. அடுத்து கினஸ்தெட்டிக் பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஃபுல்லாவே ப்ராக்டிக்கல் பேஸ்ட்ல தான் வந்து நல்லா இதா இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து நீங்க தியரிட்டிக்கல் அல்லது லெக்சர் பேஸ்ட் லேர்னிங்ல அவங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் போராடுவார்கள். அடுத்து இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ரீடிங், டெக்ஸ்டிங், ரீடிங் அண்ட் ரைட்டிங் அந்த லேர்னிங் ஸ்டைல் இருக்கிறவங்க ஸ்டூடெண்ட் வந்து ஸ்ட்ரகிள் வித் ஓரல் இன்செக்ஷன், ஓரலான இன்செக்ஷன் மற்றும் ப்ராக்டிக்கல் டாஸ்க், இதுல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சிரமப்படுவாங்க. இந்த மாதிரியான ஓரல் இன்செக்ஷன் வாயால
சொல்லி அது மாதிரி ப்ராக்டிகல் டாஸ்க் கொடுக்கும்போது வாயாலேயே சொல்றது, போர்டில் எதுவும் எழுதாம ரைட் பண்ணாம அல்லது புக்கு எதுவும் கொடுக்காம அந்த மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லும்போது அதை வந்து அவங்களால என்ன பண்ண முடியாது அப்படின்னா அதை கவனிக்க முடியாம அல்லது புரிந்து கொள்ள முடியாமல் சிரமப்படுவார்கள். அப்ப வந்து நமக்கு 4 விதமான லேர்னிங் ஸ்டைல். ஒவ்வொன்று வந்து எதுல வந்து என்னென்ன எதுக்கு நமக்கு அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்றத பார்த்தோம். அப்புறம் அதனுடைய சேலஞ்சஸ் நம்ம பார்த்திருக்கோம். அடுத்து டீச்சரோட ஆட்ரிபியூட்ஸ், அதாவது ஆசிரியருடைய அந்த பண்பு கூறுகள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 2 விதமான இருக்கலாம். ஒண்ணு வந்து அட்டானமி அப்படின்னா அட்டானமஸ் இருந்து வருது. அட்டானமஸ்னா தன்னாட்சி பெற்று விளங்குதல். அக்கௌண்டபிலிட்டி அப்படின்னா வந்து ஒரு அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அக்கௌண்டபிலிட்டி, அதாவது பொறுப்புணர்வோட செயல்படுதல். அட்டானமி என்றால் அவர்கள் விருப்பத்திற்கு செயல்படலாம். பொறுப்புணர்வு என்றால் அவர்களுக்குன்னு சொல்லிட்டு சில கடமைகளை, அந்த இப்போ ஒரு டீச்சர்னா ஒரு பள்ளி இருக்கு அப்படின்னா அந்த பள்ளியின் மூலமாகவோ அல்லது அரசு பள்ளியாக இருந்தால் அரசு மூலமாகவோ அவர்களுக்கு என்று சில கடமைகள் கொடுக்கப்பட்டிருக்கும், சில பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த பொறுப்புணர்வோடு கற்பித்தல், அது வந்து அக்கௌண்டபிலிட்டி. அட்டானமி என்பது தன்னாட்சி என்றால் அந்த ஆசிரியர் அவங்க எப்படி விரும்புறாங்களோ அந்த மாதிரி கற்பித்தல் முறை, அது வந்து அட்டானமி அப்படின்னு சொல்றோம். இப்போ டீச்சர் அட்டானமி அதுல பாத்தீங்கன்னா மீனிங் வந்து the freedom and independence independent teachers have in making professional decisions about teaching, learning strategies, assessment methods and classroom management. அதாவது அனைத்தையுமே வந்து யார் முடிவு பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டீச்சரே முடிவு பண்றாங்க. அனைத்தையும் என்றால் லேர்னிங் ஸ்ட்ராட்டஜி, எதை பத்தி வந்து டீச் பண்ணணும், அப்புறம் வந்து அசஸ்மெண்ட் மெத்தடு, அந்த அசஸ்மெண்ட் மெத்தடு அண்டு கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட் எல்லாமே வந்து டீச்சரே வந்து அவங்களே என்ன பண்ண போறாங்க அப்படின்னா அதை வந்து முடிவெடுக்க போறாங்க, என்ன பண்ண போறேன் அப்படின்றது. அடுத்த கீ அஸ்பெக்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அபிலிட்டி டு டிசைன் லெசன் பிளான்ஸ் அண்ட் டீச்சிங் மெத்தட்ஸ், ஃபிளெக்சிபிலிட்டி இன் கரிக்குலம் அடாப்டேஷன். கரிக்குலம்ன்றது பாடத்திட்டத்தை ஃபாலோ பண்றது அப்படின்றது இங்க வந்து ஃபிளெக்சிபிளா இருக்கு, ஸ்ட்ரிக்ட் கிடையாது, அதை அப்படியே ஃபாலோ பண்ண அவசியம் இல்லை. அடுத்து இண்டிபெண்டன்ஸ் இன் கிளாஸ் ரூம் டெசிஷன் மேக்கிங். கிளாஸ் ரூம்ல டெசிஷன் மேக்கிங், முடிவுகளை எடுப்பதற்கு டீச்சருக்கு தேவையான சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஃப்ரீடம் டு இன்னோவேட் அண்ட் ட்ரை கிரியேட்டிவ் அப்ரோச்சஸ். அடுத்ததாக அட்வான்டேஜஸ் பாத்தீங்க அப்படின்னா ப்ரொமோட்ஸ் கிரியேட்டிவிட்டி அண்ட் மோட்டிவேஷன்ஸ் இன் டீச்சர்ஸ். இது வந்து டீச்சர்ஸ்க்கு கிரியேட்டிவிட்டியையும் மற்றும் மோட்டிவேஷனையும் ஏற்படுத்துகிறது. அதுக்கப்புறம் அலோஸ் கான்டெக்ஸ்டுவலைஸ்டு டீச்சிங் சூட்டட் டு லேர்னர்ஸ் நீட், அதாவது லேர்னருக்கு தேவையான மாதிரி அவங்களால கற்பிக்க இயலுகிறது. அடுத்து இன்க்ரீசஸ் ஜாப் சாட்டிஸ்பாக்சன் அண்ட் ப்ரொஃபஷனல் growth. இது வந்து ஆசிரியருக்கு அவங்களுடைய ஜாப் சாட்டிஸ்பாக்சனையும் மேலும் அவங்களுடைய ப்ரொஃபஷனல் growthையும் இன்க்ரீஸ் பண்ணுகிறது. சேலஞ்சஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா டூ மச் அட்டானமி, அதாவது அதிக தன்னாட்சி திறன் ஆசிரியருடைய வித்தவுட் ஸ்ட்ரக்சர், அதாவது எந்த ஒரு ஸ்ட்ரக்சருமே இல்லாம ஆசிரியர் வந்து அவர் மனம் போன போக்குல போனாங்க அப்படின்னா அது வந்து ஒரு இன்கன்சிஸ்டன்சிய, ஒரு ஒழுங்கற்ற தன்மையை உருவாக்கலாம். அடுத்து வந்து இது மேலும் ரிஸ்க் ஆஃப் டீவியேட்டிங் ஃப்ரம் கரிக்குலம் ஸ்டாண்டர்ட், அதாவது பாடத்திட்ட அமைப்பில இருந்து ரொம்ப என்ன பண்ணிடலாம்னா அவங்க வந்து விலகி போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அடுத்ததாக டீச்சர் அக்கௌண்டபிலிட்டி அப்படின்னா அப்படியே வந்து எல்லா ரூலையும் ஃபாலோ பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி டீச் பண்றது. இதுல பாத்தீங்க அப்படின்னா அந்த மீனிங் வந்து த ரெஸ்பான்சிபிலிட்டி டீச்சர்ஸ், ரெஸ்பான்சிபிலிட்டினா அவங்க வந்து கடமைகள் உடைய டீச்சர், இவங்க வந்து அட்டானமி கிடையாது, ரெஸ்பான்சிபிலிட்டி டீச்சர்ஸ். ஹோல்டு ஃபார் என்சூரிங் ஸ்டூடெண்ட் லேர்னிங் அவுட்கம்ஸ், அதாவது அவங்க வந்து எதற்காக ஹோல்டு பண்ணிருக்காங்கன்னா ஸ்டூடெண்டோட லேர்னிங் அவுட்கம்ஸ் மற்றும் மெயின்டைனிங் ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ், அந்த ப்ரொஃபஷனல் எத்திக்ஸை மெயின்டைன் பண்ணணும். அண்ட் அட்ஹரிங் டு இன்ஸ்டிடியூஷனல் எஜுகேஷனல் ஸ்டாண்டர்ட், அதை வந்து ஃபாலோ பண்ணணும். கீ அஸ்பெக்ட்ஸ் பாத்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் ஸ்டூடெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் அச்சீவ்மெண்ட், அதாவது ஸ்டூடெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் மற்றும் அச்சீவ்மெண்ட்டுக்கு அவங்க தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. அடுத்து டிரான்ஸ்பரன்சி இன் டீச்சிங் பிராக்டிசஸ் அண்ட் அசஸ்மெண்ட் மற்றும் பிராக்டிஸ் இதெல்லாமே வந்து டிரான்ஸ்பரன்சியா இருக்கணும். அப்புறம் ஃபாலோவிங் இன்ஸ்டிடியூஷனல் பாலிசிஸ், அதாவது இன்ஸ்டிடியூஷனல் பாலிசிஸை, அதாவது பள்ளியினுடைய அந்த நிர்வாக அவங்களுடைய கட்டுப்பாடுகளை ஃபாலோ பண்ண வேண்டும். கரிக்குலம் கைட்லைன்ஸ், அப்புறம் பாடத்திட்டம் தொடர்பான அரசு இந்த இப்போ உதாரணமா வந்து இந்த மந்த்ல இந்த பாடம் நடத்தணும், அந்த மாதிரி அவரை என்னென்ன நடத்தணும் அப்படின்றத அவங்க வந்து கரெக்டா ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும். அடுத்து ப்ரொஃபஷனல் கான்டாக்ட் அண்ட் எத்திக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி இதெல்லாமே இருக்கிறது. இப்படி அட்வான்டேஜஸ் பாத்தீங்க அப்படின்னா என்சூர்ஸ் குவாலிட்டி அண்ட் கன்சிஸ்டன்சி இன் எஜுகேஷன், அதாவது குவாலிட்டி மற்றும் கன்சிஸ்டன்சி
ஒழுங்குத்தன்மை வந்து நமக்கு ஏற்படலாம். அடுத்து பில்டு ட்ரஸ்ட் வித் ஸ்டூடெண்ட்ஸ். பில்டு ட்ரஸ்ட் வித் ஸ்டூடெண்டோட ஒரு ட்ரஸ்ட், நம்பிக்கை, பேரண்ட் மற்றும் இன்ஸ்டிடியூஷன் இவங்களுக்கு நம்பிக்கையானவராக நம்ம வந்து ஆசிரியர் மாறலாம். மேலும் ஹெல்ப்ஸ் மானிட்டர் அண்ட் இம்ப்ரூவ் டீச்சிங் எஃபெக்டிவ்னஸ். டீச்சிங் எஃபெக்டிவ்னஸ் வந்து நம்ம வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஆனா சேலஞ்சஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எக்ஸசிவ் அக்கௌண்டபிலிட்டி, அதாவது அதிகப்படியான பொறுப்புணர்வு என்பது மே கிரியேட் ப்ரெஷர், அதாவது ப்ரெஷரை வந்து ஆசிரியருக்கு ப்ரெஷரை உருவாக்கலாம். மேலும் ரிஸ்க் ஆஃப் டீச்சிங் டு த டெஸ்ட் இன்ஸ்டெட் ஆஃப் ஹாலிஸ்டிக் எஜுகேஷன், அதாவது தேர்வுக்காகவே நம்ம வந்து அவங்கள வந்து அவங்களுக்கு தேர்வுக்காகவே அவங்களுக்கு டீச் பண்றோம், அதாவது கற்பித்தல் அப்படின்ற மாதிரியான தேர்வை நோக்கி, அதாவது டெஸ்டுக்காக அவர்களுக்கு டீச் பண்றது, அந்த மாதிரியான ஒரு விஷயம் போகலாம். அதாவது ஹாலிஸ்டிக் எஜுகேஷன், முழுமையான ஒரு கல்வியை கொடுக்காம அவர்கள் வந்து தேர்வில் தேர்ச்சி பெற வைப்பதற்கான ஒரு டீச்சிங் மெத்தடாக இது மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். இதாவது இதனுடைய அந்த அக்கௌண்டபிலிட்டியுடைய சேலஞ்சஸ். ஜெனரலா அட்டானமி அப்படின்னா டீச்சர்ஸ் ஃப்ரீடம் டு இன்னோவேட், டீச்சர் ஃப்ரீடம். அக்கௌண்டபிலிட்டி அப்படின்றது பாத்தீங்கன்னா டீச்சருக்கு அந்த அளவுக்கு ஃப்ரீடம் இல்லை, அவங்க வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிய வந்து ஃபாலோ பண்ணணும். அதாவது அவங்களுக்கான கடமைகள் மற்றும் அந்த குவாலிட்டி என்ன தரம் வந்து மாணவர்களுக்கு என்ன நடத்தணும் அப்படின்ற விஷயத்த அவங்க வந்து அப்படியே ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும். அடுத்து டீச்சர் அட்டானமி அண்ட் டீச்சர் அக்கௌண்டபிலிட்டி, அதை வந்து நம்ம வந்து ஒரு இதுல போட்டு, அதாவது டேபுலர் காலமா இங்க போட்டிருக்கோம், இதை அப்படியே பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபேக்டர்ஸ் கான்ட்ரிபியூட்டிங் டு லேர்னிங். லேர்னிங்ல இருக்கக்கூடிய, அதாவது கற்றல் தொடர்பான, கற்றல்ல பங்கு உள்ள காரணிகள், கற்றலுடன் தொடர்புடைய காரணிகள் அல்லது கற்றலை பாதிக்கக்கூடிய காரணிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து பயாலஜிக்கல், அப்புறம் வந்து சைக்காலஜிக்கல், சோசியோ எக்கனாமிக், கல்ச்சுரல், இது போன்ற 4 விதமான காரணிகள் இருக்கிறது. இதுல பயாலஜிக்கல் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாடி அண்ட் ஹெல்த், உடல் மற்றும் ஆரோக்கியம் தொடர்பான காரணிகள். அடுத்து சைக்காலஜிக்கல்னா மனம் மற்றும் உணர்ச்சிகள், மைண்ட் அண்ட் எமோஷன்ஸ். அதாவது சோசியோ எக்கானமிக் பாத்தீங்கன்னா வந்து குடும்பம் மற்றும் நிதிநிலை, இதை வந்து பேஸ் பண்ணியிருக்கும். கல்ச்சுரல் அப்படின்றது ட்ரெடிஷன்ஸ், மரபுகள், வேல்யூஸ், மதிப்புகள் அண்டு சோசியல் பிராக்டிசஸ், இதை வந்து ஃபாலோ பண்ணியிருக்கும். இதை வந்து நமக்கு கலாச்சார காரணிகள் அப்படின்னு நம்ம சொல்றோம்.